Yes, come in. குட் மார்னிங் சார். சார் இது நீங்க வாங்கி தர சொன்னீங்க. ஆமாம்மா, எங்க வைங்க. இருக்கு பயலே தெரியல. கிருபை பெற்றுவனேன்னு சொன்னேன். எப்படினாலும் அவார்டு நமக்கு தான் கிடைக்குது. இதுக்கு எதுக்கு அங்க பெஞ்ச்ல போய் வச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடு. சரி விடு. Guys, இது நம்ம கம்பெனியோட ரொம்ப முக்கியமான நாள். நீ நம்ம பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுக்க போறோம். எனி கேசஸ்? ஹலோ ஜெசிமா, வீட்டுல பாயசம் பண்ணி வை. இன்னைக்கு அவார்டோட வரேன். இன்னைக்கு ஒரே ஜாலி தான். And the award goes to Mr. MJ. Thank you, sir. ஹலோ ஹலோ, என்னங்க? நான் ஒரு கை முந்திரி, ஒரு கை பாதாம் எல்லாம் போட்டிருக்கேன். வேற 5 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேங்க. நான் எனக்கு அவார்டு கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கேன். என்ன உசுபெத்தர் மாதிரி பேசிட்டு இருக்கியா? அப்போ 2 ஸ்பூன் பாய்சன் ஊத்திர வேண்டியதுதான். பாய்சனா? உனக்கு ஊத்துறேன்டி பாய்சன். இல்ல வாரேன். Praise Lord, Father. Praise Lord தம்பி. நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் நல்லாவே யூத் கிளாஸ் எடுக்கிறீங்க. உங்கள் ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you, Father. ஆனால் இதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரீச்சிங்ஸை சிறுச்சல்ல போய் பண்ணணும். ஜெயில்லையா? ஆமாம், ஜெயிலில் தான். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பாத்துக்களாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய உபதேசம் அவங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் அங்கே ப்ரீச்சிங் பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். போங்க ஃபாதர், ஜெயிலுக்கெல்லாம் யார் போகிறா? இல்லை ஃபாதர், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன தினமும் இதே பண்ணிட்டு இருக்க? ஆமா, அது நடந்துக்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாஸ்? அதுவா பாஸ், வாழ்க்கையில முதல் தடவை கல்யாணம் பண்ணேன். அவளுக்கு திமிரு அதிகம். அதனால சாப்பிட்டு அது போர் அடிச்சு போச்சு. அதனால 2வதா கல்யாணம் பண்ணேன். அவ ஆப்போசிட். அவ இன்னைக்கு சாப்பிட்டு அதனால அதுவும் போர் அடிச்சிட்டு. அதனால நம்மளும் வேண்டாம்னு போனோம். அவள என்னோட 3வது தானா வந்தா. அவ அப்ரோச் பண்ண டைம் தான் அந்த 2 சனியும் போலீஸோட வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, நான் இங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? ப்ரோ கொண்டுட்டேன் ப்ரோ. கொண்டுட்டீங்களா? ஆமா ப்ரோ, 3வதா விட்டு சொன்னாலே. ஆமா, ஏன் கொண்டுட்டு தான் ப்ரோ. இவரே ரொம்ப சாந்தா இருக்காரு. அதாவது வாலிப வயசுல தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போனேன். அப்புறம் தண்ணி அடிச்சு கெட்டு போனேன். அப்புறம் போதை அடிச்சு அடினே அடையாது. அப்படியே இருக்கும் போதுல ஒரு பொலிட்டிஷியன் வந்தான். அவன் கூட சேர்ந்து வேலை செஞ்சேன். அவனுக்கு கண்டி எல்லா வேலையும் செஞ்சேன். நான் ஏன் உழைச்சேன். அவனால நான் குடும்பத்தை கொல்ல போயிட்டேன். கொண்டுட்டு நான் உட்காந்து வெளியே காமினாங்க. ஆனா அவங்க வெளியே போய் துண்டுட்டு நான் வெட்டி போட்டேன். எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லுவோம். கேட்போம். திருடிட்டேன் ப்ரோ, திருடிட்டேன். இந்த கொரோனா காலத்துல என் வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு. என் வேலையை இழந்தேன், என் நிம்மதியை இழந்தேன், சமாதானத்தை இழந்தேன். எனக்குன்னு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லி நாயா ரோடா எங்கெல்லாமோ அலைஞ்சேன். ஒருத்தவனும் வேலை கொடுக்கல. அப்போ யோசிச்சேன் தேடணும்னு. ஒரு வீட்டுல தேடினேன், 2 வீட்டுல தேடினேன், 3 வீட்டுல தேடினேன். இந்த பசங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என் கிழகம் ஒரு வீட்டுல நான் மாட்டி. ஆனா ஒண்ணு,
என்னை காமிச்சு கொடுத்தாங்க அந்த போலீஸ்காரன், அவன் வீட்லயும் போய் நான் திருடுவேன். ஏசப்பா, நீங்கள் இந்த விடுதலை போடும்போது நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏசப்பா. நான் ஏன் சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் நினச்சேன் எங்களுக்கு மக்கள் எல்லாம் ஒரு மிருகத்தனத்தோடு இருப்பாங்க, இவங்களுக்கு போதனை பண்ணி என்ன பிரச்சனம் அப்படின்னு நினைச்சு நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே கூட தெரியுது எனக்கு எங்கள் மக்கள் அப்படி இல்லை. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலால பாவம் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க இப்போ என்னை இந்த இடத்துல வெளியே கொண்டு போனீங்கன்னா நான் கண்டிப்பா திருப்பி உள்ள வந்து நான் உங்களுக்காக ஒளி செய்யப்பா. இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் ஏம்ஜேவின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. தம்பி தம்பி, நான் நீங்க வெளியே போனோம்னா எங்கெல்லாம் மறந்து எங்களுக்காண்டி தேடி வந்திருக்கீங்கண்ணே. மனுஷன் மறந்தாலும் ஏசப்பா உங்களை எப்பவும் மறக்க மாட்டாங்கப்பா. அதனால தான் ஏசப்பா என்ன அனுப்பிட்டுருக்காங்க.